ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. முருகா என்றாலே முன்னின்று அருளக்கூடிய முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் நமக்கு கைமீது பலன் கிடைக்குங்க. அதாவது கூப்பிட்ட உடனே ஓடோடி வரக்கூடிய அற்புதமான கலியுக தெய்வம் முருகப்பெருமான். முருகா என்றாலே பல நன்மைகளை தரக்கூடிய, அதாவது அந்த ஒரு நாமத்திற்கே நமக்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடிய முருகப்பெருமானை நாம் முறையாக வழிபாடு செய்தால் எத்தனை நன்மைகளை பெறலாம். முருகப்பெருமானை எளிமையான முறையாக வழிபாடு செய்தால் நம்ம நிறைய நன்மைகளை பெறலாம்ங்க. வளமான வாழ்வை பெறலாம், ஞானத்தை பெறலாம், கல்வியை பெறலாம், நிறைந்த செல்வத்தை பெறலாம், உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் பெறலாம். முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு இத்தனையும் கிடைக்கும். அதாவது ஒரு தெய்வத்தை, மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்தால் நமக்கு செல்வம் கிடைக்கும். பெருமாளை நாம் வழிபாடு செய்தால் நிரந்தரமான செல்வம் கிடைக்கும். சிவபெருமானை நாம் வழிபாடு செய்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். அப்படி பிறவாமை என்னும் பெரும் வரம் கிடைக்கும். குரு பகவானை நாம் வழிபாடு செய்தால் நமக்கு சுபகாரியங்கள் நடக்கும். சனி பகவானை நாம் வழிபாடு செய்தால் துன்பங்கள் நீங்கும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான காரணங்களை ஆன்மீக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உனக்கு எந்த பிரச்சனையா இந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமானை மட்டும் எதற்காக வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம். அதாவது குழந்தை பேரு வேணுமா, முருகனை வழிபாடு செய்யுங்க. திருமணம் நல்ல முறையில் நடக்கணுமா, முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. நிரந்தர செல்வம் வேண்டுமா, முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. குருவாக கிடைக்கணுமா, நமக்கு உபதேசம் செய்யணுமா, முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. ஞானம், கல்வி என்ன வேணும்னாலும் முருகப்பெருமானை கேட்டால் கொடுப்பாருங்க. முருகப்பெருமானிடத்தில் நாம் கேட்கிறது மட்டும்தான் அத்தனையும் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கிறார். முருகப்பெருமானை நம்ம முறையாக எப்படி வழிபாடு செய்யணும்? 3 விதமான முறையான வழிபாடுகள் இருக்குங்க. எளிமையான வழிபாடு. இந்த எளிமையான வழிபாடை செய்து ஏராளமான நன்மைகளை பெற்றவர்கள் நிறையா பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தி. இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கை மீது உங்களுக்கு பலன் கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு நெய்விளக்கு ஏற்றி வைத்து தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் துன்பம் நீங்கும், செல்வம் பெருகுங்க. முருகப்பெருமானுக்கு தொடர்ந்து நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நம்ம இந்த வழிபாடு செய்கிறது நல்லது. முருகப்பெருமானுக்கு கடம்ப மலர் சூடி வழிபாடு செய்வது நல்லது. கடம்ப மலர் அப்படிங்கிறது இப்போ கிடைக்கிறது இல்லை. செவ்வரளி மலர் அல்லது மல்லிகை மலர் தூடி வழிபாடு செய்கிறது நல்லது. ஜாதி மல்லி கிடச்சிதே அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்யலாம். செண்பக மலர் வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். செம்பருத்தி பூ அப்படிங்கிறது வேறு, செண்பக மலர் அப்படிங்கிறது வேறு. செண்பக மலர் அப்படிங்கிறது வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த மலரை வைத்து முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் செல்வ செழிப்பு கூடுங்க. குடும்பத்தில் வறுமை அப்படிங்கிறதே இருக்காது. செல்வம் மென்மேலும் வளரும். நிரந்தரமான செல்வம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு வாசம் நிறைந்த திருநீரும் ஜவ்வாது கலர்ந்த திருநீர் வைத்து செண்பகம் மலர் வைத்து வழிபாடு செய்தால் நிரந்தரமான செல்வம் கிடைக்குங்க. முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சொந்தமாக வீடு வாங்குகிற, நிலம் வாங்குகிற யோகம் நமக்கு கிடைக்குங்க. வாடகை வீட்லேயே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க, எனக்கு சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க 6 செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக சொந்த வீடு அப்படிங்கிறது நமக்கு அமையும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நிறையா பேர் வெற்றிலை தீபம் போடுறதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தால் சொந்த வீடு அப்படிங்கிற யோகத்தை, நம்மளுடைய லட்சியத்தை நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். செவ்வாய்க்கிழமையில் உங்களால் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிற வழக்கம் வைத்திருப்போம். வெள்ளிக்கிழமை நீங்கள் எப்பவும் போல் ஏற்ற தீபத்தோடு 6 வெற்றிலை வைத்து அந்த 6 வெற்றிலைக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி சிறிது நெய் விட்டு தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நமக்கு சொந்த வீடு அப்படிங்கிற நம்மளுடைய லட்சியம் நிறைவேறுங்க. கையில் 1 ரூபாய் இல்லை அப்படின்னாலும் முருகப்பெருமானை வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான வழியை நிச்சயமாக காட்டுவார் முருகப்பெருமான். குழந்தை பேர் வேணும் அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருக்கலாம்.
ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால், அதாவது மாதத்தில் 2 முறை சஷ்டி திதி வருங்க. அமாவாசைக்கு அடுத்து வர்றது வளர்பிறை சஷ்டி, பௌர்ணமிக்கு அடுத்து வர்றது தேய்பிறை சஷ்டி. நம்ம அமாவாசைக்கு அடுத்து வர்ற வளர்பிறை சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால், முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக குழந்தை பேறு அப்படிங்கிறது கிடைக்கும். குழந்தை பேருக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 6 மாதம் 6 சஷ்டி தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக குழந்தை வரம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு வரும் அப்படிங்கிறது ஆன்மீக பெரியோர் வாக்கு, சித்தர்கள் வாக்கு. இந்த வாக்கு பொய்த்து போனதே கிடையாது. சஷ்டியில் விரதம் இருந்து நிறையா பேர் முருகன் பெருமானின் அருளால் குழந்தைகளை பெற்று நலமோடு வாழ்கிறத நம்மளே கண்கூட பார்க்குறோம். சஷ்டி திதியில் விரதம் இருங்க. 6 மாதம் வர்ற சஷ்டி திதியில் இருக்க முடியல அப்படின்னாலும் 3 மாதமாவது விரதம் இருந்து பாருங்கள். இந்த நாட்கள் எல்லாம் என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஐப்பசியில் வர மகா கந்த சஷ்டி விரதத்தப்போ விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக குழந்தை பேறு அப்படிங்கிறது கிடைக்கும். திருமண யோகத்தை அருளக்கூடியவர் முருகப்பெருமான். திருமண யோகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கணும். மங்கள ஒளி நம் இல்லத்தில் கேட்கணும். திருமணம் நல்ல முறையில் குழந்தைகளுக்கு நடக்கணும். அல்லது நீங்கள் திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் சன்னதிக்கு போயிட்டு வாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று முருகப்பெருமானை பார்த்து வழிபாடு செய்துட்டு வந்தாலே போதும், காரிய தடை அப்படிங்கிறது விலகுங்க. நம்ம பெருசாக பூஜை புனஸ்காரங்கள் யாகங்கள் செய்ய முடியல அப்படின்னாலும் சிறிய வழிபாடுகளை செய்து வந்தாலே போதும். அடிக்கடி கோவிலுக்கு செல்கிற பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னாவே போதும், நம்மளுடைய நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து போதும். மகனுக்கு திருமணமாகணும், மகளுக்கு திருமணமாகணும் அப்படின்னு பெற்றோர் வேண்டிட்டு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் சன்னதிக்கு போகலாம். திருமணம் நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 செவ்வாய்க்கிழமை போயிட்டு 6வது செவ்வாய்க்கிழமை 27 அகல்விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக எப்பேற்பட்ட காரியத்தடை இருந்தாலும் அந்த தடை விலகுங்க. நமக்கு எந்த விதமான தோஷம், எந்த விதமான கர்மம் இருந்தாலும் அந்த கர்ம வினைகள் நீங்கி, தோஷங்கள் நீங்கி நிச்சயமாக திருமண யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வி கிடைக்கணும், ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு திங்கட்கிழமை விளக்கேற்றி வழிபாடு செய்தால் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. ஒரு சில இல்லங்களில் குழந்தைகளுக்கு தெளிவான மனநிலை இல்லாமல் இருக்கும், மன வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இந்த குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் தொடர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை திங்கட்கிழமை படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க. முருகப்பெருமானுடைய அருளால் அதிசயம் நிச்சயமாக நடக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். குழந்தைகளோட வளர்ச்சியில் நம்ம கண்கூட பார்க்கலாம். குழந்தைகளுடைய வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திங்கட்கிழமை நாட்களில் மாலை வேளையில் ஒரு அரை மணி நேரம் நம்ம குழந்தைகளுக்காக ஒதுக்கி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தாலே போதுங்க, குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். கந்த சஷ்டி கவசத்தை உங்களால் படிக்க முடியலை அப்படின்னாலும் பாடல்களை ஒலிக்க விட்டு கேளுங்க. குழந்தைகள் காதலியும் ஒலிக்கிற மாதிரி கேட்குற மாதிரி அந்த பாடல்களை வச்சு கேளுங்க. தொடர்ந்து மாலை வேளையில் குழந்தைகள் காதில் கேட்கிற மாதிரி இந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒலிக்க விட்டாலே போதுங்க, எப்பேற்பட்ட நோய் பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு அரை மணி நேரமாவது அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து பாருங்கள், எவ்வளவு மாற்றம் நிகழும் அப்படின்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு சித்தர்களும் யோகிகளும் ஆன்மீக பெரியவர்களும் நமக்கு நிறைய வழிகளை தந்துட்டு போயிருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றினாலே போதும், நம் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையலாம்ங்க. நம்மளுடைய கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும்.